Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar. Now I am going to discuss about for plus 2 Computer Science Chapter 9 List, Tubal, Sets and Dictionary. The topic நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ நிறையா டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் முடிச்சிருந்தோம். லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் லிஸ்ட் கான்செப்டில் ஒரு 7 ப்ரோக்ராம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 7 ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் 2 ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கான்செப்ட் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் அதர் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் நான் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரிகார்டிங் த ப்ரோக்ராம்ஸ் யூ கேன் கால் அண்ட் ஆஸ்க் மீன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்தர் த நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டியூபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டியூபிள்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ டியூபிள் இஸ் அ ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு வி கேன் டோல்ட் இஸ் அ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ப்ளேஸில் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். எஸ், லிஸ்ட்டு, டியூபிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி, தீஸ் ஆர் ஆல் த டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. ஸோ இந்த திஸ் லெசனில் நம்ம என்ன கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹவு வி கேன் கிரியேட் எ லிஸ்ட், ஹவு வி கேன் ஆக்சஸிங் எ லிஸ்ட், ஹவு வி கேன் மாடிஃபையிங் எ லிஸ்ட் ஆர் டெலிட்டிங் எ லிஸ்ட், அப்டேட்டிங் எ லிஸ்ட், எல்லா கான்செப்ட் ரிலேட்டட் ப்ராசஸும் நம்ம இந்த லிஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நெக்ஸ்ட் டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூபிள் இஸ் அ ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அபவுட் த டியூபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டியூபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா. டியூபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா. இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ எனக்கு செப்பரேட்டட் பை கமாவில் இருக்கும், பை கமா அண்ட் என்க்ளோஸ்டு வித்தின் parenthesis. இது எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு வித்தின் parenthesis. ஸோ parenthesis அப்படின்னா என்ன சார்? வாட் யூ மீன் பை parenthesis அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா parenthesis அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய parenthesis அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் வித் கமாவோட நம்மளுக்கு இந்த வேல்யூ அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூபிள் கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா அண்ட் என்க்ளோஸ்டு வித்தின் parenthesis. இது ஒரு 1 மார்க் கொஷின்னு. சரியா? இது எப்படி இருக்கும் அப்படின்றோம் வித்தின் செப்பரேட்டட் பை என்ன சொல்கிறோம் கமா அண்ட் என்க்ளோஸ்டு வித்தின் parenthesis. இது எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் parenthesisல க்ரியேட் ஆகிருக்கும். டியூபிள் இஸ் சிமிலர் டு லிஸ்ட். டியூபிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் சிமிலர் டு எ வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டும் டியூபிளும் எனக்கு ஒன்று தான். இட் இஸ் அ சேம். ஸோ வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? டியூபிள் அப்படின்னாலும் லிஸ்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இது எப்படி என்னங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ வேல்யூஸ் இன் எ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு. வேல்யூஸ் இன் எ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய லிஸ்ட்டில் என்ன பண்ண முடியும்னா வேல்யூவை லிஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூஸ் இன் எ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். பட் நாட் இன் எ டியூபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பட் டியூபிளில் என்னால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. நாம் அப்படி தானே டிஸ்கஸ் பண்ணோம். டியூபிள் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு என்னது மாற்ற முடியாது. பட் இன் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேன் பி சேஞ்ச் இஸ் அ மியூட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இன்ட்ரடக்ஷன் புரியுதா? ஸோ டியூபிள் இஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா அண்ட் என்க்ளோஸ்டு வித்தின் parenthesis அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷனில். அது வேல்யூ செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணுறோம். இது எப்படி இல்லை டியூபிள் பார்த்திங்கன்னா யூ கேன் யூஸ் இன் திஸ் parenthesis. பட் லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது என்க்ளோஸ்டு வித் ஃபார் parenthesis அண்ட் அது பார்த்திங்கன்னா கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Now after tuple is similar to list. Tuple is similar to list அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்டில். Values in a list can be changed. Values in a list can be changed. But not in a tuple. But not in a tuple. என்னோட டியூபிள் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வேல்யூஸை மாற்ற முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு
ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா do you know உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. do you know. ஸோ இந்த do you know what you are giving, what is the information giving அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ the term tubal is originated from the Latin word. என்னுடைய இந்த tubal term tubal அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா originated from Latin word represents an abstraction of sequence numbers. இது எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா abstraction of sequence numbers. என்னுடைய sequence numbers நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Now single, double, triple, quadruple, quintuple, sextuple, septuple, septuple, octuple, ஸோ n-tuple அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய டியூபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டியூபிள், டபுள் டியூபிள், அப் டு n-tuple, n-tuple அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப் டு என்ன சொல்கிறாங்க n-tuple அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி என்னுடைய டியூபில் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் லிஸ்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் லிஸ்ட்டை காட்டிலும் என்னுடைய டியூபிளில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ the first point, the elements of your list are changeable. Elements of your list என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, it is a changeable. மியூட்டபிள் அப்படின்னா இம்மியூட்டபிள் அப்படின்னாலும் சேஞ்ச் ப்ராசஸ் பண்ண முடியும். இம்மியூட்டபிள் அப்படின்னா அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதுதாங்க the elements of your list are changeable, mutable, whereas the elements of your tuple, என்னுடைய டியூபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை are unchangeable. டியூபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you cannot changeable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூபிள். ஸோ அப்போ என்னுடைய டியூபிளில் ஏர் அன்சேஞ்சபிள், என்னுடைய டியூபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ நான் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் இஸ் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட். லிஸ்ட் யூ ஹேவ் டு list can be changed but not your tuple அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போது லிஸ்ட்டில் என்னுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும், டியூபிளில் என்னுடைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நவ் செகண்ட் பாயிண்ட்ஸ், த எலமெண்ட்ஸ் ஆஃப் யர் லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். என்னுடைய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை ஸ்கொயர் ப்ராக்கெட். என்னுடைய எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூ கேன் யூஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது கிரியேட்டிங் எ டியூபிள் க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அகைன் திரும்ப அந்த பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், த எலமெண்ட்ஸ் ஆஃப் யர் லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் பட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் யர் டியூபிள் ஆர் என்க்ளோஸ்டு பை parenthesis. The elements of your tuple are enclosed by parenthesis. Iterating tuples is faster than list. Iterating tuples is faster than list. இதுதான் நம்மளுடைய மெயின் அட்வான்டேஜ். ஃபார் எதை காட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tuple is faster than list. Tuple is faster than list. So இந்த 3 points ரொம்ப important. If you ask in the 2 mark or you can ask in the 3 mark question, you can note it down in your books. உங்களுடைய புக்கில் நோட் பண்ணியிருக்கணும், புக்கை செக் பண்ணுவோம். சரிங்களா? புக்கில் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும், இல்லை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு புக்கிலோடைய இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஃபார் இன்ட்ரடக்ஷன் அபவுட் டியூபிள்ஸ் அண்ட் do you know and advantages of over the list அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Now அதுக்கு அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிங் டியூபல்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So how will you create a tubals? How we can create and what are the information to keep in mind அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டியூபில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தேட் டியூபல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம். லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் 1 by 1 ப்ராசஸாக லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்போம். அட் த சேம் ப்ராசஸ் இன் டியூபல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூஸும் நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா within square bracket wherein tubals they may be enclosed by parenthesis கூட நம்ம கொடுப்போம். அப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டியூபலில் you have to store enormous of values also. Tubal inside store the enormous values of inside அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ creating tubal is similar to list. ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், கிரியேட்டிங் டியூபல்ஸ் சிமிலர் டு ஃபார் வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டும் டியூபலும் க்ரியேட் பண்ணுறது எனக்கு சேம் ப்ராசஸ். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இன் எ லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். என்னுடைய எலமெண்ட் எப்படி நான் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் டியூபலில். சரிங்களா, அதை நம்ம எக்ஸாம்பிளோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் whereas in tubals they may be enclosed by parenthesis. இந்த டியூபிள் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த parenthesis. ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா இது தான் நம்மளுடைய ஸ்கொயர் ப்ராக்கெட், parenthesis அப்படின்னா இது parenthesis. சரிங்களா, ஸோ அப்போது இன்சைடில் எனக்கு parenthesis இன்சைடுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைடில் எனக்கு என்ன இருக்குன்னா வேல்யூஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. they may be enclosed by parenthesis. The elements of a tuple can be even defined without parenthesis அப்படின்னு சொல்கிறாங்க. whether the elements defined within parenthesis or without parenthesis. even though என்னுடைய எலமெண்ட் என்ன பண்ண முடியும் within parenthesisக்குள்ளே ஒரு ஆப்ஷன், அது 1 மார்க் கேட்கலாம். within parenthesisக்குள்ளேயும் கொடுக்கலாம் ஆர் வித்தவுட் parenthesisக்குள்ளேயும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இங்கே சின்டாக்ஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் parenthesisக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ whether the element defined within parenthesis or without parenthesis there is no difference in its function. அந்த ஃபங்க்ஷனில் எதுவும் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா எதுவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. லைக் டியூபுடைய ஃபங்க்ஷன் எனக்கு என்னக்கா ஆகும் அப்படின்னா பர்ஃபார்ம் ஆகும், கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஃபார் தட் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் ஆஃப் டியூபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எம்டி டியூபிள், சரியா, இதில் எதுவும் வேல்யூ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் டைப் நேம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டியூபுளுடைய நேமு, டைப் நேம் அப்படிங்கிற டியூபுளுடைய நேம். ஸோ டியூபுளுடைய நேம் அக்கார்டிங் டு த யூசர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் ப்ராசஸ் ஆகலாம். ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எம்டி டியூபல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சார், ஃபார் இன் parenthesis not having any values, so we can call it as empty tubal. in case having a values the inside of parenthesis e1 e2, so that is a called as element tubal with n number of elements. ஸோ உங்கள் கொடுத்துருக்கோமா tubal name then values, so you can call it as elements tubal with n number of elements, tubal with n number of elements அப்படின்னு சொல்கிறோம்.
Now elements of a tuple without parenthesis. Elements of a tuple without parenthesis அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய elements of tuple பார்த்தீங்கன்னா இந்த parenthesis symbol கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷனில் படிச்சிருக்கோம். whether the elements defined within parenthesis, okay, within parenthesis குள்ளே கொடுக்கலாம், or without parenthesis there is no difference its functions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த parenthesisக்குள்ளேயும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டியும் விடலாம். அதனால் எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எனக்கு மாடிஃபிகேஷன் ஆகாது. the function proper to done அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஸோ அப்போ என்னுடைய டியூபிள் க்ரியேட் பண்ணுறதுல எம்டி டியூபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டியூபிள் வித் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். elements of a tuple without parenthesis. Elements of a tuple without parenthesis. So 3 type of tuple நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். Are you understand? புரியுதா? Now example டிஸ்கஸ் பண்ணலாமா? Yes. Now for the example, the first one process பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, my tubal 1. என்னுடைய டியூபிளோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா my tubal 1. இதுதான் என்னுடைய டியூபிள் நேம். and inside for having some values 23, 56, 89, A, E, I, Tamil. ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால என்னுடைய சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கோம். சாரி, கேரக்டர் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கோட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு தமிழ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டபுள் கோட்டில். இன் பைத்தான் நான் ஆல்ரெடி ரீகால் பண்ணியிருக்கோம். இன் ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுக்கும்போது 3 மெத்தட் ஆஃப் ப்ராசஸில் கொடுப்போம். ஒன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேரக்டர் எப்படி கொடுக்கலாம், வித் டபுள் கோட், சாரி சிங்கிள் கோட்டில் கொடுப்போம். வித் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவோம்னா டபுள் கோட்டில் கொடுப்போம். த பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங், பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஆர் மோர் தென் சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ ட்ரிபிள் கோட்டில் கொடுப்போம். ஸோ அதை அங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் பிரிண்ட் மை டியூபிள் 1, print my tuple 1, so the same value as repeated, the same value as repeated. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் parenthesis-ஓட கொடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டிஃபைனில் பாருங்கள் parenthesis கொடுத்துருக்கோமா my tuple 1ல். ஸோ my tuple 2ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த not having a parenthesis. ஸோ இந்த parenthesis கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் நம்மளுக்கு அந்த parenthesis வந்துருச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்மளுடைய டியூபில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் கொடுத்து வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? Now the next topic is என்னென்னு பார்த்தீங்கன்னா creating tuple using tuple function. creating tuple using அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபிளோடைய ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஆகிறது எப்படி, how we can process the tuple அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸோட நம்மளுடைய லிங்க் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ now I am going to discuss for the topic as creating tuple using tuple function. நம்மளுடைய tuple functionல how it is functioning, how it is process அப்படிங்கிறத பார்ப்போம். The tuple function is used to create a tuples from list. Create tuples from list. When you create a tuple from a list, the element should be enclosed within square bracket. The elements should be enclosed within square bracket. இந்த டியூபிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணும். இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுதான் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ see the syntax. டியூபிள் நேம், என்னுடைய டியூபிள் நேம், இதுதான் என்னுடைய டியூபிளுடைய நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tuple underscore name equal to tuple. இது ஏன் சார் மறுபடியும் டியூபிள் நாங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூபிளோடைய ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதுதாங்க சொல்லியிருக்காங்க creating a tuple using tuple function. So you can giving the keyword as tuple. So you can giving a keyword as tuple. Before that நம்ம create பண்ணோம் syntax create பண்ணுறதுக்கான tuple create பண்ணுறதுக்கான syntax பார்த்தோம். tuple name equal to
empty tuple for parenthesis கொடுத்தோம், open parenthesis close parenthesis, tuple name equal to open parenthesis e1 e2 e3 up to en. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய tuple with n number of elements அப்படின்னு சொன்னோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா tuple name equal to e1 e2 e3 up to en. அதில் எதுவும் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ ஆர் பராந்தசிஸோ எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இங்கே இந்த வேர்ட் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா என்னுடைய டியூபிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கொடுக்குறதுனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே கீவேர்டு யூஸ்டு ஆஸ் அ டியூபிள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? நவ் அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். நவ் எக்ஸாம்பிள் மை டியூபிள் 3 2 வேர்டில் அங்கே பார்த்துருப்போம். ஸோ டியூபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மை டியூபிள் 3 நேம் ஈக்குவல் டு இந்த டியூபிள் அப்படிங்கிறது கீவேர்டு, நம்ம ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய வேர்டு, அதுதான் அங்கே டியூபிள் 2345. ஈவந்தோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள், பராந்தசிஸ் அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட், நவ் parenthesis completed. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய tuple using tuple function, tuple using a tuple function. So after to print the tuple 3, இது என்ன பண்ணுறோம், என்னோட டியூபில் பிரிண்ட் பண்ணுறோம். 23 45 90 பிரிண்ட் பண்ணியிருக்கோமா? அதுக்கடுத்தது டைப் மை டியூப் 3, டைப் மை டியூப் 3. ஸோ கிளாஸ் டியூபிள் என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் நம்மளுக்கு வந்து என்ன வருது, மை டியூப் 3 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூபிள். அதனுடைய கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூபிள் மெத்தடில் அந்த டியூபில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கிறதுனால அங்கே கிளாஸ் டியூபிள் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? நவ் அதுக்கு அடுத்தது ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு பார்ப்போம். அது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். Type function is used to know the data type of a Python object. இந்த type function இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா data type of Python object, data type of Python object even though asked in a 1 mark question, even though asked in a 1 mark question. So இது type function is used to know the data type of a Python object அப்படின்னு சொல்கிறோம். data type of a Python object. So that's a process are going on, that's a process are going on அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஒரு பாயிண்ட் புரியுதா? அதுக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ஃபாஸ்ட்டாக போகிறோமா ஸ்லோவாக போகிறோமா என்னங்கிறது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். So students are giving a feedback about our class. Okay, now while creating a tuple, creating a single element tuple, even though ஒரு single element in tuple create பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். creating a tuple in single element, how we can creating a tuple in creating a single element tuple. While creating a tuple with a single element, creating a tuple with a single element, add a comma at the end of the elements, add a comma with the end of element. என்னுடைய end of process என்னுடைய இதை கண்டென்ட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க add a comma at the end of element. In the options of comma, in the options of comma, in case of என்னுடைய கம்மா இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Python will consider the element as ordinary data type. இது ஒரு 1 mark question பா, நோட் பண்ணிக்கோங்க. Python will consider as element as a ordinary data type. What is the ordinary data type, sir? What do you mean by ordinary data type? Like integer, float, double, அதெல்லாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ordinary data type அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது in the options of a comma, Python will consider the elements of an array, elements of an dash data type, ordinary data type. Now
not a tuple is a not a tuple data type. Tuple அப்படிங்கிறது என்னது, ஒரு டேட்டா டைப் தானே. ஸோ அப்போ அந்த கமா யூஸ் பண்ணல அப்படின்னாங்க அங்கே என்ன ப்ராசஸ் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நாட் அ tuple டேட்டா. கமா இல்லை அப்படின்னா இட் இஸ் த ஆர்டினரி டேட்டா. சிம்பிளாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுதான் கிரியேட்டிங் சிங்கிள் எலமெண்ட் டியூபிள் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு எலமெண்ட்டை கொடுத்து நான் க்ரியேட் பண்ணாலும் அந்த சிங்கிள் எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டேட்டா டைப்பை நாம் மென்ஷன் பண்ண முடியும், அதனுடைய டேட்டா டைப்பு நேம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் எ டியூபிள் வித் ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு சிங்கிள் டோன் டியூபிள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ஒரு 1 மார்க் கொஷின். டியூபிள் வித் எ சிங்கிள் எலமெண்ட் ஆஸ் இன் கமா, இது ஒரு 1 மார்க்பா. எஸ், கமா அட் த டேஷ் அட் த எண்ட் ஆஃப் எலமெண்ட், கம்மா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கம்மா, அது ஒரு 1 மார்க்கு. தென் அதுக்கடுத்தது கீழே பார்த்தோம் இல்லையா, இது ஒரு 1 மார்க் கொஷின். எது அப்படின்னா பைத்தான் வில் கன்சிடர் த எலமெண்ட் ஆஸ் அனதர் எலமெண்ட் ஆஸ் அண்ட் டேஷ் டேட்டா டைப், ஆர்டினரி டேட்டா டைப், அது ஒரு 1 மார்க்கு. அது கீழே கிரியேட்டிங் எ டியூபிள் வித் ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு, இது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 1 மார்க்பா. கிரியேட்டிங் எ டியூபிள் வித் ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு சிங்கிள் டியூன் டியூபிள், இது ஒரு 1 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிங்கிள் டியூன் டியூபிள் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுடைய கிரியேட்டிங் எ சிங்கிள் எலமெண்ட் டியூபிள் ப்ராசஸ் இது மாதிரி தான் நடக்கும். ஸோ ஆஃப்டர் த எக்ஸாம்பிள் பாருங்கள், மை டியூபிள் 4 = 10, மை டியூபிள் 4 = 10, type my tuple 4, type my tuple 4. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு டியூபிள் நேம் கொடுத்துருக்கோம், டியூபிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மை டியூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய டியூபிள் என்ன மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கும்போது வித் அ கமா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்னன்னா இட் இஸ் அ டியூபிள் டேட்டா டைப். கமா யூஸ் பண்ணாமல் என்னுடைய எலமெண்ட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆர்டினரி டேட்டா டைப். ஆர்டினரி டேட்டா டைப்பில் இன்டிஜர், ஃப்ளோட், டெசிமல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டா டைப்பை நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் மை டியூபிள் 5 = 10, மை டியூபிள் 5 = 10, டைப் மை டியூப் 5 கிளாஸ் டியூபிள். ஈவன் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா, இங்கே எப்படி இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு கமாவும் யூஸ் பண்ணல, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கமா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டியூபிள்னு காமிக்குது, கிளாஸ் டியூபிள், கிளாஸ் இன்ட் ஆர்டினரி டேட்டா டைப். ஆர்டினரி டேட்டா டைப் இஸ் அ டியூபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, அது யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதாப்பா. ஸோ அப்போது இன் ஃபர்ஸ்ட் டியூபிள் கான்செப்டில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு டியூபிள்ஸ், தென் ஒரு டூ யூ நோ பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் லிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம், கிரியேட்டிங் டியூபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், கிரியேட்டட் டியூபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, எம்டி டியூபிள், டியூபிள் வித் n number of elements of a tuple without parenthesis. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் டியூபிள் யூஸிங் டியூபிள் ஃபங்க்ஷன், டியூபிள் ஃபங்க்ஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கிரியேட்டிங் சிங்கிள் எலமெண்ட் டியூபிள் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ டைப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு நோன் த டேட்டா டைப் ஆஃப் த பைத்தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டூ யூ நோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டோடைய ப்ராசஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்ப்பா. இந்த டியூபிள், லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். And you can score high marks, and also in future you have to study it in the காலேஜில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா. ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். தென் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா
நம்முடைய ப்ராசஸில் மெயின் ஆஃப் தீம் இன்னொரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளாஸில் நோட் பண்ணி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் கிளாஸ் ஒர்க் நோட்டில் இருக்கணும். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சேம் உங்களுடைய நியூ புக்கு இருந்தது அப்படின்னு எந்த புக்காக இருந்தாலும் சரி, நான் நடத்தும் போது நோட் பண்ணி கொடுக்குறது, அண்டர்லைன் பண்ணுறது, 2 மார்க் 3 மார்க்னு சொல்கிறது, இது எல்லாமே நோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை அப்படின்னா you cannot survey, you cannot do that any process. Okay, so thank you. For next class la accessing value in a tubal அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.